தலைவர் ஜெயிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காத போச்சேன்னு அழுதாரா, எதுக்கு எழுதாருன்னு எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் வந்துங்க மேடையில் ஒன்று பேசுவாங்க, மேடையிலிருந்து இறங்குனா வேற மாதிரி இருப்பாங்க. டிஎம்கே தான் யாருங்க வேணான்றது? எவ்ரி ரைட் டு பி இன் எனி பார்ட்டி. ஆனால் நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கிறதாலே அடுத்த பார்ட்டி அப்யூஸ் பண்ணணும், அடுத்த பார்ட்டியை மட்டமாக பேசணுன்றது தேவையில்லை. ஏடிஎம்கே வேண்டான்னு தானே மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. திருப்பியும் ஏடிஎம்கேவை நீங்க டிவிக்குள்ள சேர்த்தீங்க, அந்த கட்சிக்குள்ள இணைஞ்சாங்க அப்படின்னா என்ன சார் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? 234 தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர் நிறுத்துச்சு. எடப்பாடியில் வேட்பாளர் மட்டும் காணாம போயிட்டாரு, தூக்கிட்டாரு. இவர் பெருமையா 90,000 ஓட்டுல நான் ஜெயிச்சேன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட், கட்சி காணாம போயிடுச்சு. விளம்பரங்களாலேயே ஜெயிச்சிடலான்னு முக ஸ்டாலினுக்கு இவர் சொல்லி கொடுத்தாரு. யார்? நம்ம சபரீசன். ஆனால் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் ரீல்ஸ் போடல, அவங்க தான் ரீல்ஸ் போட்டாங்கன்னு. ஏன் நீங்கள் போடலையா? கமலஹாசனே எடுத்துங்க, அவர் கட்சி தொடங்கினாரு, கட்சி தொடங்கி போட்டி போட்டார். அப்புறம் அரசியலில் தானே இருக்கணும். இங்கே ஒரு கால் ரெட் ஜாயிண்ட் கிட்ட ஒரு காலை வைக்கிறாரு, அப்புறம் இந்த பக்கம் வந்து மக்கள் நீதி மையம்ன்றாரு. இவர் வந்து எம்பி ஆகிடுவாராம். ஆனால் அவர் கட்சியில் யாருமே எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ரஜினிகாந்த் ஸ்டைல் மன்னான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து இந்த மக்கள் தீர்ப்பை மாத்துறதுக்கு புரோக்கர் வேலை பண்ணாருன்னு சொல்லி கேள்விப்பட்டப்புறம் அவரெல்லாம் வந்துங்க இவ்வளவு வன்மம் தேவையில்லை விஜய் மேல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பொலிட்டிக்கல் கிரிட்டிக் மதிவானன் சார் தான் அணிஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். இப்போ பரபரப்பாக பேசப்படுற சில விஷயங்கள் தான் நான் வந்து கேட்கலான்னு வந்திருக்கேன். ஏடிஎம்கேல இருக்கிற கட்சியில் இருக்கிற நிறைய பேர் எப்படியாவது டிவிக்குள்ளே இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சி வாசல்ல வெயிட் பண்ணப்பட்டதா, அதுக்கப்புறம் உள்ள அவரை வந்து அனுமதிக்க கிராஷ் பண்ணிட்டாங்க. கேட் கிராஷ் பாருங்க, என்ன மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு கேட் கிராஷ் பண்ணி அவங்க வந்து வெயிட் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. சார் ஏடிஎம்கே வேண்டான்னு தானே மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. திருப்பியும் ஏடிஎம்கேவை நீங்கள் டிவிக்குள்ளே சேர்த்தீங்க, அந்த கட்சிக்குள்ளே இணைஞ்சாங்க அப்படின்னா என்ன சார் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அதாவதுங்க, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கட்சி என்பது வேற, அந்த கட்சி என்பது அந்த கட்சியில் இருக்கிற பல லட்சம் கோடி உறுப்பினர்களை ரெப்ரசன்ட் பண்ணல. ஹார்ட்லி ஒரு 40-50% வில் ரன் தட் பார்ட்டி ஆர் த கவர்மெண்ட். ஆனால் மற்றவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் தான். அவங்களுக்கும் அந்த தலைமைக்கும் அது பண்ணுற பாவங்கள் புண்ணியங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லா கட்சியிலும் அப்படி தாங்க. அதாவது பீப்புள் ஹூ ஹாவ் சம் பவர்ஸ், டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ், அவங்க தானே கட்சியில் தலைமையில் இருப்பாங்க, அவங்க தானே ஆட்சியில் இருப்பாங்க, அவங்க தானே எல்லாம் பண்ணுவாங்க நிர்வாகத்தை. அதனால் கட்சி என்பது அப்படி பார்க்கும்போது அதிமுகவை மக்கள் நிராகரித்து தான் நான் நினைக்கல. இன்றைக்கு அதிமுகவுக்கு தலைமை தாங்குகிற நபரை அல்டிமேட்லி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி தான், தலைவரை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்த தேர்தல் ரொம்ப புதுமை என்னன்னா, விசில் சின்னம் விஜய் முகம், இதை பார்த்து தான் தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டிருக்காங்க. யாரும் வந்து யார் இந்த சட்டமன்றத்தில் அவர் என்ன ஜாதி, என்ன பணம் கொடுத்தாரு, ஒன்றுமே தெரியாது. ஐ பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை பூத். நான் வில்லிவாக்கம், சென்னையில் வில்லிவாக்கம் பூத், இந்த இது ஆதவ அர்ஜுனா தான் கண்டெஸ்ட் பண்ணார் டிவிகேல. அவரை எதிர்த்து திமுகவில் இந்த கார்த்திக் மோகன்றவர் கண்டெஸ்ட் பண்ணார். கடுமையான போட்டி இருந்ததுங்க. கார்த்திக் மோகன்றவர் வந்து சபரீசனுடைய பினாமி தாங்க. சபரீசன் ஃபேமிலியோடு வந்து இறங்கிட்டார். அதே போல் உதயநிதி இங்கே வந்துட்டாங்க. அதில் 2 காரணம் இருக்குங்க. அதாவது கார்த்திக் மோகனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்தாங்கன்றதை விட ஆதவ் அர்ஜுனாவை தோக்கடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு பழகிட்டு நமக்கு எதிராக போகிறவங்க மேலே நமக்கு ரொம்ப வெஞ்சன்ஸ் வரும், காண்டுன்னுவாங்க. ரைட்டு. அது மாதிரி ரொம்ப காண்டானவர் சபரீசன் தான். ஏன்னா சபரீசனோட காம்ரேட் இன் ஆர்ம்ஸாக இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் 21 தேர்தலுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பெண் நிறுவனத்தையே உருவாக்குனதே வந்து ஆதவ் அர்ஜுனா தான்.
அதை அவர் எடுத்துட்டாரு, இவரை வெளியே தள்ளிட்டார். இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் இப்போ ஒரு புது நிறுவனத்தை உருவாக்கிட்டார். ஸோ அந்த பகைமை, எரிச்சல் அது எல்லாம் சேர்ந்து ரொம்ப குறி வச்சாங்க ஆதவ அர்ஜுனாவை இங்கே தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாரும் ஸ்டாலின்லேருந்து இதே வழியாக ஸ்டாலின் பண்ணார், பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். உதயநிதி, அப்புறம் சபரீசன். அது மட்டும் இல்லை, சபரீசன் இங்கே வந்து உட்காந்து இந்த தொகுதியில் திமுக நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக டிக்டேட் பண்ணி, ஜாக்கிரதை இவர் ஜெயிச்சாகணும், ஜெயிப்பது மட்டுமல்ல ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு. நான் அப்போ கூட ஒரு சும்மா சில பேர்கிட்ட கேட்டேன், சபரீசன் வாட் இஸ் ஹி? அவர் ஒரு சன் இன் லா ஆஃப் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின், அவ்வளோதான். அவர் வீட்டுக்குள்ளே என்ன வேணா பண்ணலாம், ராஜாங்கம். அவர் கட்சியில் வந்து உங்களெல்லாம் எப்படியா, சில வட்ட செயலாளர்லாம் எனக்கு ஃப்ரெண்டு திமுகவில், உங்களெல்லாம் வந்து எப்படியா இப்படி கமாண்ட் பண்ணுறாரு? கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா, இல்லை ஆட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா? ஹெல்ப் பண்ணுறாரு சார். இல்லை, ஹெல்ப் பண்ணுறவர் வந்து கமாண்ட் பண்ண முடியாதுங்க. கட்சிக்காகவே ஓடா ஒழிச்சவங்கலாம் இங்கே இருக்காங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், மாமிக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ என்னவோ. இல்லை, மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே நாட்டாமா பண்ணக்கூடாது, சட்டம் பிள்ளை தானே பண்ணக்கூடாது. அதுவே வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக போயிருக்கு பல தொகுதிகளில். இங்கே சில நிர்வாகிகள், சில அந்த கிச்சன் கேபினெட்டில் இருக்கிறவங்க இல்லாத பவர் தங்களுக்கு இருப்பதா நினைச்சிட்டு, ஆமாம்மா, அதாவது சேகர் பாபுவினுடைய ஆட்டிடியூடால தான் ஸ்டாலின் தோத்தார் குளத்தூரில் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட தலைமை மேலே அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனால தான் வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா என்ன சார் அர்த்தம் அப்படின்னீங்களே, சாதாரண மெம்பர்ஸு, சாதாரண ஆட்கள், ஒரு மிடில் லெவலில் இருக்கிற ஆட்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. டே டு டே அஃபேருக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் அவங்க கட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்க சிவனேன்னு எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து அவங்களுக்காக ஓட்டு போட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா ரெட்டை இலை சின்னத்துக்காக ஓட்டு போடுறவங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனை வந்து அவங்க மோசமானவர்கள் மக்கள் நிராகரித்ததுக்கு காரணம் 2வது முறை அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அப்போ யார்? இவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருக்கார் அவர். அப்புறம் 21 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராவது வந்தார் 21ல். அப்புறம் 24ல் நாடாளுமன்ற தொடரில் பிக் ஜீரோ, எல்லாம் இவர் தலைமையில் தான். அதுக்கப்புறம் 26 சட்டமன்ற தேர்தலில் அந்த 66 போய் இப்போ 47 ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் போச்சு. அப்போது 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி அவர்கள் தலைமையை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எப்படி சார் ஒரு முதலமைச்சர் ஆனார்னா, அவரை முதலமைச்சர்னு கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணி எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்கல. அது ஜெயலலிதா அவர்களுக்கு போட்ட ஓட்டு 2016ல் அவங்க மறைந்தார்கள். மரணம் அடைந்த பிறகு இவர் பைசா நிறைய வச்சிருந்தார். இவர் வந்து சசிகலா கிட்ட பைசாவை கொடுத்துட்டு, எம்எல்ஏக்கெல்லாம் பைசாவை கொடுத்துட்டு, கூவத்தூர் ட்ராமாலாம் நமக்கு தெரியும், காலில் விழுந்து பதவியை பெற்றார். மக்களால் இவர்தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இந்த கட்சின்னு சொல்லி இவரை வச்ச எல்லா எலெக்ஷன்லையும் தோற்றுருக்கும். அதாவது அதிமுக என்பது வரலாறு காணாத சரிவை சந்திச்சிருக்கு. அதனால் சில பேர் ரொம்ப சொல்கிறாங்க, ஏங்க 1% ஓட்டு இன்க்ரீஸ் தாங்க பண்ணியிருக்காரு. ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அது கருணாநிதி ஃபார்முலா. தேர்தல் தோல்விக்கு பிறகு எழுதுவார், தம்பி நமக்கு இத்தனை சதவீதம் மக்கள், இதையா கேட்குற 2 ஓட்டில், இப்போ ஒரே ஒரு ஓட்டில் அந்த அமைச்சர் பெரிய கருப்பன் தோத்தாரா இல்லையா? இல்லைங்க, எனக்கு இத்தனை சதவீதம் அங்கே போய் சொன்ன போடாமா. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தான் இந்தியன் எலக்ட்ரோல் சிஸ்டம். அப்படி மூக்கை விட்டுச்சுன்னா கூட ரேஸில் குதிரை ஃபோட்டோ ஃபினிஷ்னுவாங்க, அது பேர். அதனால் நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். அவர் 1% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், 1/2% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் நெட் ரிசல்ட் என்ன? ஆட்சி 10 வருஷமாக போச்சு.
நாட் ஈவன் he can be a leader of the opposition. ஆப்போசிஷன் லீடரா கூட இருக்க இருக்க முடியல. முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை. அதனால மக்கள் நிராகரித்தது திரு எடப்பாடியை தானே தவிர அதிமுக என்ற இயக்கம் அது என்னங்க பண்ணும் பாவம். அதே போல் திமுகவை மக்கள் நிராகரிக்கல. ஸ்டாலின், உதயநிதி, இந்த குடும்ப கொத்துக்கள் இருக்கு இல்லையா, இவங்கள தான் நிராகரித்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு படகுல இருக்கிறோம், நம்ம படகு கவிழும்போது அதில் இருக்கிற எல்லாருமே மூழ்குவாங்கல்ல, அதுபோல தான் இந்த தலைமை வந்து மக்களால் நிராகரிக்கப்படும் போது சம்மந்தமே இல்லாத ஆட்கள், அந்த கட்சி உறுப்பினர்கள், அவன் நல்லா வேலை செஞ்சுருப்பான் எம்எல்ஏவா, அவன் நல்லா வேலை செஞ்சுருப்பான் அந்த பஞ்சாயத்தில், ஆனால் எவ்ரி திங் கெட் ஃபினிஷ்டு. அதனால் லீடர் ஓரியன்ட் பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் நம்ம நாட்டிலையும் இருக்குது. அதனால் ரிஜெக்டட்னு சொன்னீங்களா, அது அதிமுகவை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நான் ஏற்றுக்கலை. சரி, அந்த அதிமுகவுக்கு தற்போது ஏன்னா இதுக்கு முன்னால் எம்ஜிஆர் தலைமை தாங்கினாரு, ஜெயலலிதா தலைமை தாங்கினாங்க. அப்போல்லாம் மக்கள் நாங்கள தொடர்ந்து 3 முறை எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, இதே சின்னம் தான், இதே கட்சி தான். அப்போ யார் கேப்டன்? இப்போ சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சுன்னே இருந்தது, இப்போ ஃபைனலுக்கே வர முடியல. தோனி கேப்டனாக இருக்கும்போது ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அதுபோல் யார் கேப்டன்ஷிப்பில் இருக்காங்க, யார் தலைமை தாங்குறாங்கன்ற பொறுத்து தான் ஒரு டீமுடைய வெற்றி தோல்வி நிர்ணயம். அதனால் அந்த டீமில் எவ்வளோ நல்லா உயிரை கொடுத்து பவுல் பண்ணவன், ரன் எடுத்தவன், பேட்ஸ்மேனுக்கெல்லாம் பாவம். அதாவது டீம் கேப்டன் தவறான யுக்திகளை பயன்படுத்தி தவறான ஆட்களை பவுல் பண்ணி விட்டார். இந்த இனிஷியல் ஓவரில் இவரை பவுல் பண்ணனா, இல்லை நீ வேணாப்பா, நீ ஸ்லாக் ஓவருக்கு போப்பான்னா. ஸோ அந்த மாதிரி தான் தவறான யுக்திகள், விளம்பரங்களாலேயே ஜெயிச்சிடலான்னு முக ஸ்டாலினுக்கு இவர் சொல்லி கொடுத்தாரு, யார், நம்ம சபரீசன். ஆனால் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் ரீல்ஸ் போடல, அவங்க தான் ரீல்ஸ் போட்டாங்கன்னு. நீங்கள் போட்ட ரீல்ஸை நாங்கள் பார்த்தோமாப்பா, தொடரட்டும் தொடரட்டும்னு யூடியூப்பை திறந்தாலே வெதர் யூ ஆர் லைக்கிங் ஆர் நாட், யூ ஹேவ் டு ஹியர் தஸ் 1 செகண்டோ 2 செகண்டோ அதை கேட்டால் தான் அது அப்புறம் கிளியர் ஆகும். 100 crores யூடியூப்பில் மட்டும் நான் சொல்கிறேன். இது மாதிரி thousands of crores இவங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி கூலாக சொல்கிறாங்க அது வந்து சினிமா கவர்ச்சி, இது போல் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சாங்க. ஏன் நீங்கள் போடலையா? சரி, இப்போது நீங்கள் சொல்கிறது ஓகே. இது சத்யராஜ் அவர்கள் மேடையில் பேசுனதை கேட்டிங்களா? எங்க சத்யராஜெல்லாம் அழுதாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு எம்எல்ஏ சீட் கிடைக்காத போச்சேன்னு அழுதாரா, எதுக்கு எழுதாருன்னு எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் வந்துங்க மேடையில் ஒன்று பேசுவாங்க, மேடையிலேருந்து இறங்குனா வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து நாடக நடிகர்கள் தான். மேடையில் தான் யாருங்க வேணான்றது, எவ்ரி ரைட் டு பி இன் எனி பார்ட்டி. ஆனால் நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கிறதாலே அடுத்த பார்ட்டியை அப்யூஸ் பண்ணணும், அடுத்த பார்ட்டியை மட்டமாக பேசணுன்றது தேவையில்லை. யூ கேன் சே எங்கள் பார்ட்டி தான் உலகத்திலே சிறந்தது, சொல்லிக்குங்க, தப்பே கிடையாது. கொளத்தூர் மக்கள் இப்படி நீங்கள் வஞ்சகம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு துக்கத்தில் அப்படியே அழுதாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் சொன்னார், நீங்கள் வந்து எதை பார்த்து இந்த நீங்கள் நடிகருக்கு ஓட்டு போட்டீங்க, இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுறது பதிலாக உங்களுக்கு இந்த கொள்கை தானே, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்கே நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாமே, சிபிஎம்ல ஓட்டு போட்டிருக்கலாமே, விசிகே அவங்கள ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் விஜய் அவரை வந்து இது பண்ணியிருக்கீங்க? ஒரு சிஎம் இப்படி தான் பேசுவாரா? நான் வாயில் எனக்கு என்னது நல்லா வந்துருன்றாரு, எனக்கு அதை விட ஒரு பேட் வேர்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் சொல்லுங்க. அதாவதுங்க, திரு விஜய் வந்து ஒரு டீசன்ட் ஜென்டில்மேன், நல்ல ஹியூமன் பீயிங், பெருசாக அழட்டிக்க மாட்டார், எதுகை மோனையில் பேச மாட்டார், மேடையில் நடிக்க மாட்டார், சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, வாழ்க்கையில் நடிக்க மாட்டார், யதார்த்தமான ஆள். மக்கள் நலனுக்கு ஏதாவது செய்யணும்னு 51 வயசில் தன்னுடைய கேரியர், இன்கம், பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டு மூட்டை கட்டி பரனில் போட்டு வந்துட்டார். நம்ம பார்க்குறோம், 78 வயசானாலும் விடாமல் 2லாம் பண்ணிகிட்ருக்காங்க, 1 2 3ன்னு போட்டிருக்காங்க, 80 வயசானாலும் நடிச்சிட்ருக்காங்க. கலைஞர்களுக்கு வயசு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் வந்து நான் மக்களுக்காகவும் நிற்பாங்க, இன்னொரு பக்கம் 2 படம் அங்கே புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கமல்ஹாசனே எடுத்துங்க, அவர் கட்சி தொடங்கினார், கட்சி தொடங்கி போட்டி போட்டார், அப்புறம் அரசியலில் தானே இருக்கணும்.
இங்கே ஒரு கால் ரெட் ஜாயிண்ட் கிட்ட ஒரு காலை வைக்கிறாரு, அப்புறம் இந்த பக்கம் வந்து மக்கள் நீதி மையம்ன்றாரு. அவர் எந்த அளவுக்கு பாருங்கள், இவர் வந்து எம்பி ஆகிடுவாராம், ஆனால் அவர் கட்சியில் யாருமே எம்எல்ஏ ஆகக்கூடாதா? என்னங்க இவங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றிலாம் நம்ம வச்சுருந்த ஒரு உயர்ந்த மதிப்பெல்லாம் பல பேரை பற்றி வச்சுருந்தது. ரஜினிகாந்த் ஸ்டைல் மன்னன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து இந்த மக்கள் தீர்ப்பை மாற்றுறதுக்கு புரோக்கர் வேலை பண்ணாருன்னு சொல்லி கேள்விப்பட்டப்புறம் அவரெல்லாம் வந்துங்க இவ்வளோ வன்மம் தேவையில்லை விஜய் மேலே. விஜய் மேலே வந்து நம்ம பையன் வயசு, உங்களுக்கு 25 வயசு கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து வளர்ந்த ஆள், ஃபில்மில் பாலிட்டிக்ஸில் சந்தோஷப்படணும். நம்மளால் செய்ய முடியாததை வந்துட்டு இந்த பையன் செஞ்சுருக்காயா, சின்ன வயசில் துணிச்சலாக முடிவு ரிஸ்க் எடுத்தார் விஜய். இப்போ வாழ்க்கையில் வந்துங்க வடிவேல் ஒரு வசனம் சொல்லுவார், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு. எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தார் தெரியுங்களா? வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் இதே இப்படி பாருங்களேன், வேறு மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவரை எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க, ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் he took a calculated risk. அவர் மக்களை நம்பினார், தமிழ்நாட்டு மக்கள் தன்னை கைவிட மாட்டாங்கன்னு நம்பினார். ரெண்டாவது ஹார்டு ஒர்க்கருங்க. ஏதோ பல பேர் நினைக்கிறாங்க அவர் உடனே வந்துட்டார் அரசியலில். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மீம்ஸ் வந்துட்டே இருக்குது, இவர் வருவாராம் சைக்கிளில், உட்காருவாராம் சிஎம் நகரில். அதல்லங்க உண்மை. அவர் 20 வருஷமாக இதுக்காக பிளான் பண்ணியிருக்காருங்க. ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக கன்வெர்ட் பண்ணும்போதே அவர் அரசியல் வந்துடணுன்றது தான். 2011 நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஜெயலலிதா அவர்களுக்கு ஓப்பனாக அவங்க மக்கள் இயக்கம் பிரச்சாரம் பண்ணாங்களா? அவர் நன்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னது தான் அணில்ன்ற பேரையே வச்சுட்டாங்க. நாங்கள் ஏதோ உங்கள் வெற்றிக்கு அணில் மாதிரி எங்கள் மக்கள் இயக்கம் வேலை செய்ய, அதை அவங்க அணில்கள்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதனால் அவருடைய அரசியல் ஈடுபாடு, அவருடைய அரசியல் தொடர்பு, அதுக்கான பிளானிங் என்பது ஒரு 20 வருஷமாவது மினிமம் இருந்திருக்குங்க. எடுத்தங்கவுத்தன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாருங்க. ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு 100 முறை யோசிப்பார். ஆனால் யோசிச்சுட்டாருன்னா நோ கோயிங் பேக். அதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. ஸோ உங்கள் பாயிண்ட் என்னென்னா, மக்கள் அதிமுகவையோ திமுகவையோ காங்கிரஸையோ யாரையுமே கட்சிகளை நிராகரிப்பதில்லை. அதுக்கு பதிலாக அந்த கட்சியை வழிநடத்துகின்ற தலைமைகளை நீ சரியாக வழி நடத்தலன்னு தான் நிராகரிக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் அந்த அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே கரப்ட் பீப்புள், அதிமுகவில் அத்தனை பேரும் கிரிமினல்ஸு, அதிமுக இத்தனை பேரும் வந்துட்டு ரவுடி எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. திமுகலேயும் நல்லவர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு பழனிவேல் தியாகராஜன் நல்ல மனுஷன், படித்தாலே ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. கலைஞர் வாஜ்பாய்க்கு சொன்னார் இல்லையா, அதை மாதிரி பழனிவேல் தியாகராஜனுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இஸ் அ ரைட் மேன் பட் இஸ் இன் த வெரி ராங் பார்ட்டி. அவர் அந்த ஒரு ஆடியோ லீக் ஆனதுனால அவரோட அந்த ஆடியோவில் அதுதான் அவர் ஃப்ராங்காக பேசினார். என்ன சொன்னார் அந்த ஆடியோவில் நல்லா கவனிங்க. அப்போ he was the finance minister, ஒரு மாநிலத்தின் நிதி அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 40,000 கோடி 30,000 கோடி அன்னைக்கு ரேட்டில் ஸ்டேட்டுக்கு வருது டாஸ்மாக் கடைகளில். ஆனால் ஈக்குவல் அமௌண்ட்டு வராமல் போயிட்டுருக்கு, லீக் ஆகுது. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், நட்ஸில் 30,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் வருது டாஸ்மாகில். ஆனால் அதே அளவு அமௌண்ட், தட் மீன்ஸ் அனதர் 30,000 கோயிங் சம்வேர் டு சம்படிஸ் பாக்கெட்னாரு. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவங்க தாத்தா சம்பாதிக்காத, அதாவது கருணாநிதி அவர் பார்க்காத பணத்தை உதயநிதியும் சபரீசனும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. இந்த பணத்தை எப்படி சேர்த்து என்ன பண்ணுறதுன்னு. இதுதான் அவர் சொன்னதில் சாராம்சம், ப்ரீஃப். இந்த விஷயத்துக்காக அவர் பந்தாடப்பட்டார். அவ்வளோ இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் வந்து பெரிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவருங்க. அவர் நிதி அமைச்சராக வந்தது எவ்வளோ நல்ல விஷயம், எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்ற மாதிரி கரெக்டாக முடிவு பண்ணாங்க. ஏன்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க, அவரை தூக்கிட்டு போய் ஐடின்னு ஒன்று போட்டு அவர் சட்டமன்றத்திலே புலம்புனார்.
எந்த அதிகாரமும் இல்லைங்க எனக்கு, ம். நான் ஏன்னா என்னங்க இந்த வாட்டி பண்றதுன்னு இந்த சொன்னாரு. வாட்டி ஒரு இதுவே எனக்கு 5 இயர்ஸ் எந்த ஒரு பவரும் இல்லைன்றது ஆமா. இந்த வாட்டி ஒரு சட்டமன்ற தேர்தல் அதனால அவரை பொறுத்தவரையில அந்த அவர் பேசினாரு, அதை யாரோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டாங்க. அவர் ஒன்றும் கட்சியை காட்டி கொடுக்கணும் இல்லை, யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கார், டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். அந்த அது முனையில் அவன் யாரோ அதை வந்து கயவன் தான் இதெல்லாம். எவன் செஞ்சிருந்தாலும் ரொம்ப அது எல்லாரும் தவறான ஒரு எல்லாரும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் அதை பண்ணிட்டாருன்றாங்க. ஐ டோன்ட் நோ. பட் யார் செஞ்சிருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வித்தவுட் இஸ் நாலேஜ் அண்ட் பர்மிஷன் அந்த டாக்கை அவருக்கு தெரியாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கொலை குற்றம்ன்ற நான், கற்பழிப்பு குற்றம் மாதிரி. இப்போ அவர் என்ன ஆச்சுங்க, அவருடைய எதிர்காலமே அரசியலே காலி பண்ணாங்கல்ல. அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் நல்லவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அதே போல் மோசமானவர்களும் எல்லா கட்சி. நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் சொன்னேன், கேட்டாங்க இதே கேள்வி தான் கேட்டாங்க, தூய சக்தின்றாங்க, இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்களா அப்படின்னு. அதாவது ஒருவனை நல்லவன் எப்படி சொல்கிறோன்னா, நான் நல்லவன், நான் தூய்மையானவன்னா 51% நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவன். 100% நல்லவன் எவனுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். என்னது வள்ளுவர் சொல்லுவார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அதாவது ஒருத்தங்கிட்ட 51% நல்ல விஷயந்தான் அவனை நல்லவன்னு பிராண்ட் பண்ணிடும் இந்த உலகம். ஆனால் அவங்ககிட்ட 49% கெட்ட குணங்களும் இருக்கும். ஏங்க மனிதன் பாதி மிருகம் பாதி தானேங்க, மிக்ஸு தாங்க. 100% தூய்மையானவன்னா 100% கோல்டில் ஜுவல்லே செய்ய முடியாது தெரியுமா உங்களால். கொஞ்சம் செம்ப கலந்தாதான் நகை செய்ய முடியும் தெரியுமா உங்களுக்கு. புரியுது சார். அப்போ பாலிட்டிக்ஸில் வந்துங்க நான் நேர்மையானவன்னா போய் புத்தர் மாதிரி ஏதாவது இது போதி மரத்தடியில் தான் உட்காரணும். அதனால் இது வந்துங்க மற்ற கட்சியிலேருந்துலாம் வராங்கன்னா 2 விஷயம், இருக்கிற கட்சியில் நம்பிக்கை இழக்கிறாங்க, இந்த தலைமையால் வெற்றிக்கு இனிமேல் இந்த கட்சியை கொண்டு செல்ல முடியாது அப்படின்ற மன நிலைமைக்கு வந்துடுறாங்க. அடுத்தது இப்போ நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், இப்போ காசிக்கு போகணுன்னு நம்ம நினைக்கிறோம், பணம் சேர்க்குறோம், ஆனால் நம்மளால் முடியல. யாரோ ஒருத்தர் காசிக்கு போயிட்டு வர்றாரு, அவரை போய் சேவிச்சுட்டு வருவோம். கண்டிப்பா பழமொழியே சொல்லுவாங்க, காசிக்கு போக முடியல அப்படின்வாங்க, அவங்க கிட்ட தண்ணி வாங்கிக்குவோம், காசி தண்ணிலாம். ஸோ அதுபோல் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன நோக்கமாக இருந்ததுன்னா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ண முடியல, அலையன்ஸ் போட்டு தனித்தனியாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் 2 பேர் முயற்சியும் எதுக்காக, ஸ்டாலினை முதல்வர் பதவியிலேருந்து தூக்கி எறியணும், திமுக ஆட்சியை அகற்றணும் தான். சரி, 2 பேர் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் ஒரு முதல்வர் தானே ஆக முடியும். ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டார், தூக்கி போட்டார், அவர் ஜூனியராக இருக்கார், நமக்கு பின்னால் 2.5 வருஷம் தான் ஆச்சு. இப்போ அவரை பார்த்து நான் பொறாமப்படணுமா, பரவாயில்லப்பா என்னால் நான் நினச்சது நீ முடிச்சிட்டப்பா அப்படின்னு சந்தோஷப்படணுமா. அங்கே தான் எடப்பாடி தப்பு பண்ணிட்டார். தாவேகாவை தன்னுடைய நட்பு சக்தியாக அவர் பார்த்துருக்கணும். ஏற்கனவே 2011 அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர் தான் விஜய். அவர் ஒன்றும் உங்களெல்லாம் எதுவுமே தாக்கலை, அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக திமுகவை தான் அட்டாக் பண்ணார், அவங்க தான் ஆளுங்கட்சி அதனால் அட்டாக் பண்ணார். உங்களை ஒன்றுமே அவர் கண்டுக்கல. அவர் எம்ஜிஆரை புகழுறாரு, அண்ணாவை புகழுறாரு, டு சம் எக்ஸ்டென்ட் ஜெயலலிதா மேடம் கூட நல்லா பண்ணாங்கன்றாரு. பழனிசாமி ஆளுமை சரியில்லை, அடிமையாக்கிட்டார் அந்த கட்சி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர 2-3 வாட்டியோ ஒரு வாட்டியோ, மற்றபடி அவர் பெருசாக அதிமுக பக்கமே திரும்பலை. அதுக்கு ஒரு காரணம், செத்த பாம்பை யாராவது போய் அடிப்பாங்களா, ஆல்ரெடி இட் இஸ் டெட். அதனால் அது அவர் ஒன்றும் கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது உங்கள் நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார், நான் தான் நிறைவேற்றணும், நீ நிறைவேற்றிட்டியா அப்படின்னு கோவப்படுவாங்களா? அது அந்த மெச்சூரிட்டி அவர் எடப்பாடிக்கு இல்லைங்க. அவர் மட்டும் அதிமுகவின் நட்பு சக்தியாக தாவேகாவை பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. உண்மையாகவே கூட்டணி ஆட்சி வந்திருக்கும், துணை முதல்வர் ஆயிருக்கலாம், அமைச்சர்கள் ஆயிருக்கலாம், இப்படி பல நல்ல விஷயம். ஆனால் எதுவுமே நடக்க முடியாது போனதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, 234 தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர் நிறுத்திச்சு, எடப்பாடியில் வேட்பாளர் மட்டும் காணாமல் போயிட்டார், தூக்கிட்டார் இவர்.
எடப்பாடியில் மட்டும் பேலட் பேப்பரில் விசில் இல்லை. ஒரு கட்சி தலைவர் நம்மள விஜய் கோவம் வருமா வராதா? திமுக கூட அதை செய்யலை எங்கேயுமே. ஆனால் இவர் செஞ்சார். அவ்வளோ இன்செக்யூரிட்டி அவருக்கு விசில் மேலே. தாவேக்கா வந்தால், தாவேக்கா வந்திருந்தால் இன்னும் அவரும் தோற்று இருப்பார் குளத்தூர் மாதிரி. அது அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. ஸோ அவர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஏதோ பல கோடியை கொடுத்து அந்த கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கிட்டார். அவன் போயிட்டான், காணாமல் போயிட்டான். வேறு வழி இல்லாமல் யாரோ ஒரு சுயேட்சையை பிடிச்சி டெலிவிஷன் சின்னத்தெல்லாம் ப்ராபகேட் பண்ணாங்க. பட் அவனும் நிறைய ஓட்டு வாங்கினான். திமுக அங்கே 3வது இடத்துக்கு தான் வந்தது எடப்பாடியில். இவங்க ஆதரித்த சுயேட்சை தான் 2வது இடத்துக்கு வந்தாங்க. ஸோ அதை வேற பெருமையாக 90,000 ஓட்டில் நான் ஜெயிச்சேன்னு எடப்பாடி சொல்கிறாரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு, கட்சி காணாமல் போயிடுச்சே. அதனால் இது வந்துங்க, அது ஒரு கோபம் அவருக்கு. 2வது 4ஆம் தேதி ஈவினிங்கே மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வாயாலேயாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். வெளிநாட்டிலலாம் உண்டு. அவங்கெல்லாம் கவுண்டிங் மெயின் ஸ்டேஜ் வந்த உடனே அக்செப்ட் மை டிஃபீட், கங்க்ராச்சுலேட் த வின்னர்ன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலினோட சேர்ந்து இவர் மாற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அது உண்மையாகவே அதை பற்றி இல்லை உண்மையா பொய்யான்னு நான் சொல்ல. 47 எம்எல்ஏ கிட்ட போய் இவர் வாயாலே இவர் பேசியிருக்காரு. நாம யாரும் அதை கண்டுபிடிச்சி. சிவி சண்முகம் மரத்தடியில் நின்றுட்டு 4 நாளாக பேசிட்டே இருந்தார். நான் என் பையனை கொண்டு வரேன், சத்தியம் வைக்கிறேன், நீ கொண்டு வானாரு. அப்போ there was a conspiracy to change the mandate of பப்ளிக். அதை அது விஜய்க்கு தெரியாதா? எனக்கு தெரியுது. அப்போ எப்படி அவரை போய் பார்க்கல, அவரை போய் பார்க்கல, எப்படி இவ்வளோ வேலை பண்ணியிருக்கே நீ?